கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், சிதறடித்து விட வேண்டும், பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் டார்கெட், இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருந்தது. குறிப்பாக திருமாவளவன் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அல்லது திருமாவளவனை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டால் போதும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். அதாவது நம்மை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்த முயற்சித்தார்கள். நம் மூலமாக அந்த கூட்டணியை பலவீனப்படுத்த திட்டம் போட்டார்கள். இது வெறும் யூகம் இல்லை, அனைவரும் அறிந்த வெளிப்படையான அரசியல் உண்மை. அதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுக்கவில்லை. எந்த ஆசை காட்டுதல் அல்லது மயக்குதல் போன்ற அந்த காரணங்களை முன்னிறுத்தி அதன் மூலம் நம்முடைய இயக்க தோழர்களை அந்த கூட்டணியில் இருந்து எப்படி வெளியேற்ற முடியும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். எல்லா முயற்சிகளையும் நாம் அமைதி காத்ததன் மூலம், உணர்ச்சி வயப்படாமல் நிதானமாக செயல்பட்டதன் மூலம் முறியடித்தோம். நம்மை பொறுத்தவரையில் தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டணியில் இருக்கிறோம். வேறு எந்த காரணமும் முதன்மையானதாக இல்லை. மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் வலுப்பெற்றால் நாம் பேசும் அரசியலுக்கே பெரும் தீங்கு விளைந்துவிடும். எதிர்காலத்தில் இந்த அரசியலையே நம்மால் பேச முடியாத ஒரு சூழல் உருவாக்கிவிடும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சமூக நீதி அரசியலை பின்னுக்கு தள்ளுகிற சதி முயற்சிகள் பல முனைகளில் இருந்தும் நடந்தன. அவற்றையெல்லாம் மிக இலகுவாக நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம்.